பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா எப்போவுமே நான் சொல்லுவேன், மனுஷனுடைய வாழ்க்கை நிலையற்றது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இன்றைக்கி நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், ராத்திரி என்ன நடக்கும் தெரியாது. ஆகையினால இருக்கிறதுக்குள்ள கர்த்தருக்கு எதையாவது செய்யணும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருக்காக எதையாவது செய்ய வாஞ்சை உண்டு. ஆகையினால தான் சொல்கிறேன், இன்றைக்கு மறுபடியும் உங்களோடு சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து கையில் தேடி சிரமம் பார்க்காம, உங்களை கட்டாயப்படுத்துகிறேன்னு நினைக்காம, நான் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையா பார்க்குறக்காவது, ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறாரே, என்னத்தையாவது சொல்லுவாரா, இல்லை கரெக்டாக இருக்குமா, இதுக்காகவாவது உங்கள் வேதாகமத்தை கையில் தூக்கி எல்லாம் வச்சு 41ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை திருப்பிக் கொள்வீங்களா? 41ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லாம் உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லாம் உரிமையும் எனக்கு அளித்தீர். சீர்த்தன்மை என்னில் விளங்க என்னை படைத்தீரை உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமக்காகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமக்காகும். இயேசு என் வாழ்வின் எனக்கு என்ன ஆனந்தம். இந்த வாலிப காலம் எல்லாம் வாழ்க்கையில் துணையான
எல்லாம் எடுத்துருப்பீங்க. 41ஆம் சங்கீதம். இப்போ தான் தொலைக்காட்சி ஆன் பண்ண பிரதர், என்ன வசனம் தெரியாமல் போயிடுச்சே, இல்லாட்டி நானும் எடுத்து வச்சுருப்பேன்னு வேதனைப்படாதீங்க. திருப்பிக்கங்க. 41ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இன்னைக்கு அநேக மனுஷன் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஆமாம் இனிமே அவன் எந்திரிச்சு இனிமே அவன் நடந்து இனிமே பெரிய சாதிக்க போறான், அவ்வளோதாங்க. ஆனால் கிட்ட போகும்போது என்ன சொல்லுவோம்? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதெல்லாம் நல்லா ஆயிரும். உதட்டளவில் சொல்கிறோம். ஆனால் உள்ளத்தளவில் இன்னைக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? கையும் காலும் முடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடக்குவாதம் வந்துருச்சு, படுத்த படுக்கையிலே தான் இருக்கார், என்ன சொல்லுவோம்? இனிமே இவர் எந்திரிப்பாரா? தீரா வியாதி அவனை பிடிச்சிருந்தது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. உண்மைதான், எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் என்ன செய்யறாரு? உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் சொல்லியிருக்கார். எனக்கு அன்பானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு முடக்குவாதம், கையும் காலும் விளங்காத ஒரு மனுஷன் படுக்கையிலே தான் கிடந்தான். வாசிங்க பார்க்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். ஏன்னா அந்த கப்பர்நாகும நீங்க சாதாரண நினைச்சிடக்கூடாது, அநேக அற்புதங்களை செய்த இடம். அதனால தான் இயேசு கூட மனசில் அங்கலாய்த்து சொன்னார். லூக்கா 10:15 வானவரியந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள வரியந்தம் தாழ்த்தப்படுவாயினார். ஏன்னா கப்பர்நாகுமில் தான் அநேக அற்புதங்களை செய்தார். மறுபடியும் சில நாட்கள் சென்ற பின்பு கப்பர்நாகுமுக்கு இயேசு வந்தார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனம். ரோமர் 10:17 வாசிக்கிறோம். இயேசு வந்திருக்கிறார்னு சொன்ன உடனே எல்லாரும் ஏன் ஓடி போனாங்க? அவர் யாரு? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அழித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அழித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எல்லோடவே நீ இயேசுவை நோக்கினான், இல்லை இல்லாத
இன்றோணந்தே நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தக்கரம் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தக்கரம் நீட்டியே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். சகல வியாதிகளையும் குணமாக்குறவர். யாரும் போய் இவர் வருகிறார் இவர் வருகிறார் சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு பிரசங்கியார் வந்தால் எத்தனை வால் போஸ்ட்டு, எத்தனை நோட்டீஸு, துண்டு பிரசுரம், சிலர் மைக்கை போட்டு கூட ஊர் ஊராக கத்துறோம். வாங்க வாங்க. ஏசு அன்னைக்கு வரும்போது யார்கிட்ட சொல்லிட்டு வந்தார்? ஒன்றுமே கிடையாது. அவர் கப்பர் நமக்கு சும்மா ஒரு வாட்டில் போனார். அங்கே ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஜனங்களுக்கு ஒருத்தர் கேட்டால் தான் போதுமே. நம்ம ஆட்களுக்கு போய் சொல்லிட்டாங்க ஏசு வந்திருக்கிறார், ஏசு வந்திருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் நிற்க முடியல, வெளியவும் நிற்க முடியல, முன்னாடி நிற்க முடியல, பின்னாடி நிற்க முடியல. அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. வாசிங்க, அத்தனை கூட்டம் வந்திருக்கு. அதில் ஒருத்தர் உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வந்த உடனே என்ன வந்துட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்கல. வசனத்தை போதித்தார். ஏன்னா அவருடைய வசனம் தான் நமக்கு என்னது? வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். வசனம் தியானிக்கையில் இதயத்தில் ஆறுதல். அவர் என்ன செய்தார்? வசனத்தை போதித்தார். வாசிங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு கையுங்காலு விளங்காதவனுக்கு பேர் என்னது? முடக்கு வாதம். கையும் விளங்காது, காலு விளங்காது. அப்போ அவன் எப்படி எந்திரிக்கிறது, நடக்கிறது, என்ன செய்ய முடியும்? நாம் சில நேரத்தில் நம்ம கை காலு இருக்கும்போது தெரியாது, இல்லாத போது அதனுடைய அருமை தெரியும். 2 கை இருக்கு, கால் இருக்கு, ஆனால் செயல்படாது. அவன் படுக்கையில் இருக்கிறான். அவனை 4 பேர் தூக்கிட்டு என்ன செய்கிறாங்க? வாராங்க. எதுக்கு? அவங்களுக்கு விசுவாசம், எப்படியாவது இது சுகம் பெற்றக்கூடாதா? இன்றைக்கும் எப்படியாவது இந்த ஊழியத்தில் ஐயா எத்தனையோ நன்மைகளை செய்வதற்கு ஒரு 4 பேர் எழுந்திரிச்சு வரமாட்டாங்களான்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். எப்படியாவது ஒரு 4 பேர், ஏன்னா 4 பக்கம் இருந்தால் தூண் மாதிரி பலம். அந்த 4 பேர் அவனை தூக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அவனை பிடிக்கிறதுக்கு 3 பேர் பிடிச்சிருந்தா ஒரு பக்கம் சாஞ்சி விழுந்துடுவான். ஏன்னா அவன் அங்கிட்டும் பெறல முடியாது, இங்கிட்டும் பெறல முடியாது, கையை ஊண்டி எந்திரிக்கவும் முடியாது, காலால் சரி கொஞ்சம் கால் ஊண்டிட்டேன்னு சொல்லவும் முடியாது. இவன் கிடக்கிற படுத்தே கிடப்பான், ஒன்றும் செய்ய முடியாது. 4 பேர் அவன் அப்படியே சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்காரன்ட்ட போய் ஐயா கொஞ்சம் கூரையை பிரிச்சுக்கிறோம்னா கேட்டாங்க. அவங்களுக்கு விசுவாசம் என்னன்னா இவன் சுகமாயிட்டா கூரையை நம்ம மேய்ச்சி கொடுத்துருவோம்யா, இல்லை அவரே செஞ்சு கொடுத்துருவான். ஏன்னா சுகம் கிடைக்கும் போது இந்த கூரை ஒரு பெரிய காரியமா? எனக்கு அன்பானவர்களே, விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆற்றால் இந்த கூரை மேயாதா?
அதனால தான், இல்லாட்டா வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்காம கூரையை பிரித்தா வீட்டுக்காரன் சும்மா விடுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட வர்றதில்ல, எல்லாரும் உட்காந்துருக்கா, இவங்க மட்டும் கூரையை பிரித்தா அங்கே இருக்கிற ஜனங்கள் தான் சும்மா இருந்துடுவாங்களா? ஏயா அவர் உட்காந்துருக்காரு, அவருக்கு நேரம் போய் பிரிக்கிறே, தலையில் விழுந்துடா, எந்திரியா, எல்லாம் சண்டை பெற மாட்டானா? ஒருத்தனும் போகலை. ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த 4 பேர் தான் சுமந்துட்டு வந்தவங்க கீழே கட்டில் வச்சுட்டு எவ்வளவு நேரம் பிரித்தான்னு எழுதப்படலை. எப்படி அப்படி பிரித்து திறப்பு உண்டாக்குனான்னு தெரியாது. அவர் மேலே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவ்வளவு பாதுகாப்பாக இருந்துதான். அவங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் மேலே ஒரு தூசி விழுந்துட்டா கூட எந்த சொல்லியிருப்பார், என்னப்பா மேலே என்ன நடக்குதுன்னு இருப்பார். ஒன்றுமே கேட்கலை. அவங்க இந்த 4 பேர் உள்ளே போக வழி இல்லாதனால அந்த வீட்டில் ஒரு திறப்பு உண்டாக்கி, கூரையில் வாசிக்காத, அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கினா அது கட்டில் போகிற அளவுக்கு. கட்டில் எப்படி ஒரு 6 அடி நீளம், ஒரு குறைஞ்சது 2 அடி அல்லது 3 அடி அகலமாக இருக்கும்ல, கரெக்டாக அந்த அளவுக்கு திறப்பு உண்டாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை அப்படியே படுக்கையை இறக்கினாங்க. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு போகணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? எப்படியாவது அவர்கிட்ட கொண்டு விட்டுறணும். ஏன்னா நம்ம கொண்டு விட வேண்டியது யார்கிட்ட? அவர் பாதத்தில் கொண்டு விட்டால் போதும், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எனக்கு அன்பானவர்களே, அவங்க நேர கரெக்டாக அவருக்கு முன்பாக அவன் படுக்கை என்ன செய்தாங்க? இறக்கினாங்க. இயேசு அத்தனை பேர் கூடியிருந்தாங்க. அவங்கள பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை. இந்த தூக்கிற 4 பேரை சொன்னார். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர், இவர் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்று சொன்னார். அப்ப அவர் கேட்டார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதோ, எது எழுதினார்? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் நம்பிச்சிருப்பாங்களா? இவன் இனிமே எந்திரிச்சு இவன் தன் காரியத்தை செய்வான் யாராவது நம்பியிருப்பாங்களா? யாராவது இவன் நடந்து வருவான் நம்பியிருப்பாங்களா? ஏன்னா கையும் கால் விளங்கலையா, இனிமேல் ஒரு காரியத்துக்கு லாயக்கு இல்லை. இப்படித்தான் நம்ம முடிவு பண்ணுவோம். இனிமேல் எந்திரிச்சு என்ன மருந்து கொடுத்தாலும், இப்போ எத்தனை பேர் இந்த காலத்திலோட எத்தனை பேர் வீட்டில் கை கால் முடக்கி படுத்து கிடக்கிறவங்க. எனக்கு அன்பானுளே, தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். ஃபாதர் பாடினார்ல, எனக்கு அன்பார்ல ஏசாயா 35:3 வச்சு பாடினார். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துங்கள். எனக்கு அன்பானவர்களே, யாரும் அந்த ஊருக்குள்ள இவன் இனிமே எந்திரிச்சு நடப்பான்னு பேசியிருக்க மாட்டாங்க. அது ஒரு 4 பேர் தூக்கிட்டு போயிட்டான். 4 பேர் தூக்கிட்டு போட்டால் என்ன பேசியிருப்பான்? பாவம், இத்தனை நாள் படுக்கையிலே கிடந்தான், படுத்தே கிடந்தான், செத்து போயிட்டான் போல, அதான் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு வந்து இறக்கி இயேசு சொன்னான், உன் படுக்கை எடுத்துக்கிட்டு எங்கே போ? உன் வீட்டுக்கு போ. வாசிங்க, உன் வீட்டுக்கு. அவர் சொன்னான், பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவனை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, கையை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். ஏன்னா அத்தனை பேரும் பார்த்து, இவன் தானா அப்படி படுத்திருந்தவன். ஏன்னா அந்த நாமம் என்ன அலையேங்க நேரம், பாபத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்த அம்மை நாமமது, பாவத்திலே மாடும் பாவியை மீட்க பாரினில் வந்த அம்மை நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும்
நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் சொல்லித்திடும் நாமமது. உலகெங்கும் சொல்லித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சல வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடைமுற்றும் அகற்றிடும் நாமமது. தடைமுற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அவர் வீட்டுக்கு போச்சோன்னு எதுக்கு தெரியுமா? அதே வீட்டு பக்கத்தில் இருந்தவன், எதிர்த்த வீட்டில் இருந்தவன், பக்கத்து வீட்டில் இருந்தவன் போகும்போது வரும்போது பார்த்தவன்லாம் என்ன சொல்லியிருப்பான்? இனிமேல் எந்திரிச்சு நடந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஏசு வந்திருக்காருன்னு சொல்லி தூக்கிட்டு போல. அவன்கிட்ட வந்து சொன்னாங்களா, ஏசு வந்திருக்காருப்பா, நீ தூக்கிட்டு போகிறப்பா, நீ சோமா இருப்பா சொன்னாங்களா? உடனே கேள்விப்பட்டவன் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. எதுக்குன்னு 4 பேர் கேட்கவும் இல்லை. எவனு கேட்டதா வேதத்தில் எழுதியிருக்கதா நமக்கு சாட்சி. யாரும் எதையும் கேட்கவும் இல்லை. அவங்களே யோசிச்சிருப்பாங்க, ஆமாம்மா கையங்கால் விளங்காம கூட தான் செத்து போயிட்டான் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்து வரதை பார்த்து எத்தனை பேர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த படுத்திருந்த கையங்காலும் விளங்காதவனுக்கு ஒரு நாள் வந்ததுன்னா உங்களுக்கே இதோ நாட்கள் வராது. அந்தமான்லேருந்து என்கிட்ட ஒருத்தர் பாண்டின்னு ஃபோன் பண்ணுவார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். காலு ரொம்ப நாளாக நடக்க முடியாமல் இருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கால் ஜெபம் பண்ணி சரியாகி இப்போ கம்பை வச்சு நடந்து போனார். போன வாரம் சொன்னார், ஐயா பெரிய ஆச்சரியம். என்னங்க சொல்லுங்கள், இந்த வாரம் கம்பு இல்லாமல் போய் நான் கம்யூனியில் பங்கு வரணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட கூட்டி எத்தனை தரம் ஜெபம் பண்ண சொன்னேன். ஆமாம், அதே போல் கர்த்தர் எனக்கு கம்பே இல்லாமல் தைரியமாக நடந்து உதவி செய்தார் ஐயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கன்னார். இன்றைக்கி நீங்கள் அந்தமானில் இருக்கிற பாண்டி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். அவருடைய வாழ்க்கையில் அவர் எத்தனை நாள் புலம்புனார், இனிமேல் நான் எந்திரிச்சு நடக்கணியா, நடந்து போகணியா. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், இதோ நாட்கள் வரும், இதோ நாட்கள் வரும். இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, மனதிலே பலவிதமான சஞ்சலங்களோடு
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் அன்பு பெரியோரே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு தம்பிகளே, ஒருவேளை சிறு பிள்ளையாக இருக்கும்போது கூட இன்றைக்கி எத்தனை பேர் பிறக்கும் போதே சப்பானியா பிள்ளைகளை வைத்து கொண்டு என் பிள்ளையும் நடப்பானா, என் பிள்ளை ஒரு நாள் நடந்துருவானா, அதை என் கண்ணால் பார்த்துருவானா. இன்றைக்கி எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை வைத்து கொண்டு இந்த பிள்ளை ஐயோ பிறந்ததுலேருந்து பேசவே மாட்டேங்குது பிரதர், என் பிள்ளை ஒரு நாள் அம்மான்னு என்னை கூப்பிடுவானா, மம்மின்னு கூப்பிடுவானா எதிர்பார்க்குறீங்க. ஒன்றுமே தெரியாமல் இருந்த இடத்துலையே இருக்குது பிரதர். இத்தனை வயசாகி ஒன்றுமே புரியாமல் இருக்குது. மன வளர்ச்சியற்ற பிள்ளைகளை வைத்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு கேள்வி வரும், என் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்குமா? நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை இருந்தால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. எங்கள் சபை 2 பார்வையற்ற மக்கள். ஒரு நாள் கூட நான் உங்களை சும்மா அனுப்புகிறதே கிடையாது, சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, உங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், ஒரு வியாதியிலிருந்து சுகம் பெற்ற நாள், தங்களுக்கு அன்பான பிரியமானவர்களை இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். எப்படி பிரதர்? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேட்டான்னு சொல்லுவேன். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஏதோ அவசரம் என்றால் கூப்பிடலாம் பிரதர், நிச்சயமாக அதில் ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடிக்கு நீங்கள் கூப்பிட்டா கட்டாய ஜெபிப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே இதோ நாட்கள் வரும். ஒவ்வொருவருடைய மனதிலும் எதிர்பார்க்கிற அந்த நம்பிக்கையின் வார்த்தை, இதோ நாட்கள் வரும். என் தேவன் அதை உறுதிப்படுத்தும். திருமணமாகி எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை இல்லாமல் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. இதோ நாட்கள் வரும். அநேகர் பார்த்து ஒன்றை பார்த்து எத்தனை மாதம்னு கேட்குற நாள் வரும். எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு கேட்குற நாள் வரும். என்ன குழந்தை அப்படின்னு கேட்குற நாள் வரும். என் தேவன் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.